வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. நாளை யுகாதி, சைத்ர சுக்லாதி, நவ்ரேஹ் மற்றும் குடி படவா பண்டிகைகள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்திருநாட்கள் அன்பு மற்றும் நல்லிணக்கம் மூலமாக நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்தி மகிழ்ச்சியை பெருக்கட்டும் என அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார். புதிய நம்பிக்கைகள், புதிய தீர்மானங்கள் மற்றும் நேர்மறை உணர்வுடன் வாழ்வில் மேலும் முன்னேறி செல்வதற்கான உணர்வு ஊக்கமாக இப்பண்டிகைகள் அமையட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் உத்தரப்பிரதேசத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை அயோத்தி ராமர் கோவிலில் அவர் தரிசனம் செய்து ஸ்ரீ ராம யந்திர பிரதிஷ்டாபன விழாவிலும் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து மதுரா செல்லும் அவர் நாளை மறுநாள் பிருந்தாவனத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் சேவாசிரமத்தில் நந்தகிஷோர் சோமானி புற்றுநோய் சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கிறார். 21ஆம் தேதி கோவர்தன மலையை சுற்றி கிரிவலம் செய்த பின்னர் குடியரசுத் தலைவர் புதுடில்லி திரும்புவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் அல் காலேத் அல் ஹமாத் அல் முபாரக் அல் சபாவுடன் தொலைபேசியில் உரையாடி ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கவலைகளை பரிமாறிக்கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் இவர்கள் வலியுறுத்தினர். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தூதரக ரீதியில் நீடித்த முயற்சிகள் அவசியம் என்றும் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மாநிலங்களவையில் பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெறும் 59 உறுப்பினர்களுக்கு இன்று பிரியாவிடை கொடுக்கப்பட்டது. 9 பெண் உறுப்பினர்களும் இதில் அடங்குவர். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இவர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பு எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அவையில் பேசுகையில் கூறினார். அரசியலில் ஒருபோதும் முற்றுப்புள்ளி கிடையாது என்றும் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் சிறப்பான ஒரு நோக்கத்திற்காக மேலும் முன்னேறி செல்வதாகவே கருத வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் வருமான உயர்வு, மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவு ஆகிய நோக்கங்களை அரசு தொடர்ச்சியான முறையில் முன்னெடுத்து செல்வதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் தமது அமைச்சகத்திற்கான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது மேற்கொள்ளப்படும் செலவின கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கையின் போது பெருமளவிலான பணம், நகை, மதுபானம் மற்றும் இலவச பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர். இதன் மொத்த மதிப்பு 42.65 கோடி ரூபாயாகும். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் 2 நாட்களில் எவரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் 3ஆம் நாளான இன்று திமுக, காங்கிரஸ் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத், உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி, தட்டாஞ்சாவடி தொகுதியில் டாக்டர் ரோ நிதிஷ் ஆகியோர் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்தனர். மணவெளி தொகுதியில் முன்னாள் அரசு கொறடா திரு அனந்தராமன் காங்கிரஸ் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திருமதி லதா ஜான்குமார், பாகூர் தொகுதியில் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று வேட்புமனு தாக்கல் செய்த மற்றவர்கள் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நாட்டில் சாலை, மின்சாரம், தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ள வகையில் மொத்தம் 100 தொழில் பூங்காக்களை 33,660 கோடி ரூபாய் செலவில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். நாட்டில் சுமார் 1500 மெகாவாட் திறன் கொண்ட சிறு நீர்மின் உற்பத்தி நிலையங்களை சுமார் 200 இடங்களில் நிறுவ புதிய திட்டம் ஒன்றையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. வரும் நிதியாண்டு முதல் 4 ஆண்டுகளில் மொத்தம் 2584 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.